இந்தியாவை பார்த்து உலக நாடுகளே பயப்படுற அளவுக்கு இப்போ ரீசெண்டாக இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக பாகிஸ்தானை இந்தியா தாக்குனுச்சு. அதை பார்த்து உலக நாடுகளே அதிர்ந்து போய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ட்ரம்ப் அடிக்கடி இந்தியாவுக்கு வரியை அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்தியாவை அடிபணிய வைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்தியா யாருக்குமே அடிபணியாது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு பகல்காம் தாக்குதலில் பாகிஸ்தானை எதிர்த்து போராடினுச்சு. அந்த ஒரு சம்பவத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா பெரிய அளவில் வெற்றியும் கண்டுது. அதை பார்த்து பாகிஸ்தானும் அதிர்ந்து போயிடுச்சு. ரஷ்யாவும் ஆச்சரியமாக பார்த்துச்சு. இந்தியா இப்படி ஒரு வலிமை கொண்ட நாடாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பாராட்டுனுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தாக்குதலை பார்த்ததுக்கப்புறம் ட்ரம்பே அதிர்ந்து போய் இருந்தார். அவருடைய வரி விதிப்புகளை தளர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ரஷ்யா கிட்ட அமெரிக்கா பெரிய அளவில் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நீர்மூழ்கி கப்பலை அங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்க. அதுக்காக இந்தியாவுக்கிட்ட ரஷ்யா உதவி கேட்டாங்க. ஸோ இப்படி கேட்ட உதவினால் அமெரிக்கா ஆச்சரியத்தில் இருக்குது. இந்தியா ரஷ்யா பக்கம் நின்றுச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் ஒரு அடியாக தான் இருக்கும். இந்தியாவோட இந்த முடிவால் அமெரிக்கா பெரிய அளவில் அதிர்ந்து போய் இருந்தாலும் அவங்க கொஞ்ச நாளைக்கு இந்தியா கிட்ட வச்சுக்கிடக்கூடாது. ரஷ்யாவை ஏதாவது நம்ம தொந்தரவு பண்ணோம்னா இந்தியா அவங்கக்கிட்ட தான் போய் நிற்பாங்க. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக அமெரிக்கா பின்வாங்கிய நிலைமையில் இருக்குது. நீங்கள் உண்மையான இந்தியர்னால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி.